ஹலோ கைஸ், நம்ம ப்ரீவியஸ் லெக்சரில் ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னு பார்த்தோம், பேசிக் இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டாக்ஸில் வேற பேசிக் ரீசன் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஒருத்தர் என்னெல்லாம் ரீசனுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம முன்னாடி டாபிக்ஸில் பார்த்தோம். இன்னைக்கு டாபிக்ல இன்வெஸ்ட் பண்ற டிஃப்ரெண்ட் பிளேசஸ் பத்தி பார்ப்போம். அங்க நீங்க உங்க மணியை ஸ்டோர் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க யூஸ் பண்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க இப்படி பண்ணா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் see நீங்க எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ எல்லா இந்தியன்ஸோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மிடில் கிளாஸ் பீப்புள் இல்லை யாரா இருந்தாலும் அவங்க பாப்புலரா யூஸ் பண்றது ஃபிக்ஸ்டு டெபாசிட். அவங்களோட பணம் ஆல்வேஸ் சேஃபா இருக்கணும்னு நம்புறாங்க. ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல என்னன்னா நீங்க ஒரு லம்சம் அமௌண்ட் 2 lakh 5 lakh or 10 lakh போடுவீங்க. உங்ககிட்ட 10 lakh இருக்கு, நீங்க என்ன செய்வீங்க, பேங்க்குக்கு போய் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல உங்க பணத்தை போடுவீங்க. அடுத்து அதே மாதிரி அதோட இருக்கிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட். இப்போ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆர் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் ஆனுவல் ரிட்டர்ன் எவ்வளோ தரும்? ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல உங்களுக்கு 5 இல்லை 6% கிடைக்கும். அப்போ நீங்க 10 lakh FDல போட்டா 5%, 6%னா 50,000 rupees உங்களுக்கு கிடைக்கும். இந்த 50,000 rupees நமக்கு இன்ஃப்ளேஷன்ல ஹெல்ப் பண்ணுமா? அதுக்கு சான்ஸ் இல்லை. அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எந்த பேங்க்கும் உங்களுக்கு 2 இல்லை 3% தருவாங்க. அப்போ நீங்க 10 lakh இன்வெஸ்ட் பண்ணா 2 இல்லை 3% ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ உங்ககிட்ட 10 lakh இருக்கு, ஆனா ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல உங்களுக்கு 50,000 சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 2% அதாவது 20,000 கிடைச்சா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்க ஃபியூச்சர் நீட்ஸ் எதுவும் ஃபுல்ஃபில் ஆகாது. இங்க நம்ம என்ன நினைப்போம்னா, பேங்க் நம்ம பணத்தை எடுத்து எங்கேயும் போட மாட்டாங்க, ரிஸ்க் கிடையாது, அதனால நம்ம கேரண்டி இருக்கு. ஆனால் நீங்கள் பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்கள் 1 crore இல்லை 10 crore இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு 5 lakh இல்லை 1 crore கிடைக்கும். அப்போ உங்கள் ரிட்டர்ன் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆனால் உங்ககிட்ட பெரிய அமௌண்ட் இல்லைனா அப்போ உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்காது. எஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் உங்கள் அமௌண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்க அங்கே மேஜிக் ஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. உங்கள் பணத்தை அவங்க ரோல் ஓவர் மட்டும்தான் பண்ண முடியும். பேங்க்குக்கு இன்கம் எங்கேருந்து வரும்? XYZ கம்பெனிஸ்க்கு லோன் கொடுப்பாங்க, இல்லைனா யாருக்காவது கார் லோன் கொடுப்பாங்க. அதாவது அவங்க நம்ம பணத்தை ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. பேங்க்ஸ் என்ன செய்வாங்க? பேங்க்ஸ் கெமிக்கல் இல்லை ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்கிற பெரிய கம்பெனிஸ்க்கு லோன் கொடுப்பாங்க. ஒருவேளை ஒரு பேங்க் 100 rupees லோன் கொடுத்து அவங்களுக்கு 10 rupees இன்கம் வந்தா அந்த பேங்க் அவங்க பாக்கெட்டில் 5 இல்லை 6 rupees வச்சுட்டு உங்களுக்கு 2 இல்லை 3 rupees கொடுப்பாங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டை அவங்க ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா எப்பவும் கொஞ்சம் பணத்தை யாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் ரிசர்வ்ல அவங்க வைக்கணும். ஓகேவா? பேங்க்ல கண்டிப்பாக இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. இது நம்மோட முதல் அசட். இதுக்கு பேர் தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் அசட், ஃபிக்ஸ்டு டெபாசிட். இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷனை பார்ப்போம். எல்லா இந்தியன்ஸ்க்கும் பண்ற இன்னொரு திங் கோல்டு இல்லை சில்வர் வாங்குறது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஐட்டம்ஸ், எல்லாரும் ரொம்ப ஈஸியாக இதை வாங்குறாங்க. நீங்க இப்படி இன்வெஸ்ட் பண்றதுனால ஒரு தப்பும் இல்லை. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற எல்லா மணியையும் நீங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ரொம்ப ஈஸியாக லிக்விடேட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஒரு ட்ரிப்பில் ஹோட்டல் தங்குறீங்க, அங்கே உங்கள் கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு இப்படி எல்லாமே தொலைஞ்சு போச்சு, உங்ககிட்ட உங்கள் கோல்ட் செயின் மட்டும்தான் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த கோல்ட் செயினை ஹோட்டலில் கொடுத்து நீங்கள் பணம் பே பண்ணுற வரைக்கும் அங்கே வைக்க சொல்கிறீங்க. அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படி தான் கோல்டு நமக்கு உடனே பணம் தரும், நீங்கள் எங்கேயும் மாட்டிக்க வேணாம். அதே மாதிரி தான் சில்வரும். யூஸ்வலாக இந்தியாவில் கோல்டு சில்வரோட ப்ரைஸ் எப்போ ஹை ஆகும்? தீபாவளி இல்லை கல்யாண சீசனில் ஹை ஆகும். ஆனால் அப்போ மட்டும் இல்லை, நாம அதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமியும் பார்க்கலாம். எப்போ கோல்டு சில்வரோட விலை அதிகமாகும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்டு ஒரு பெரிய அசட். எல்லாரும் எப்போ அதுல அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அப்போ விலை அதிகமாகும். வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரிஸ்க்னு நினைச்சு கோல்டுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்டை ஈஸியா லிக்விடேட் பண்ண முடியும். அந்த டைம்ல கோல்டு விலை அதிகமா ஆகும். இப்போ உங்களுக்கு புரியும் எப்போ கோல்டு சில்வர் விலை அதிகமாகும்னு. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2008 இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ரெசெஷன் நடந்துச்சு. அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக. அப்போ என்ன ஆச்சுன்னா, லேமன் பிரதர்ஸ்னு ஒரு US கம்பெனி அவங்க கிட்ட சுத்தமாக பணமே இல்லைன்னு பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ணுறாங்க.
உங்ககிட்ட கொஞ்சம் கூட பணமே இல்லைன்னா அப்போ நீங்கள் பேங்க்ரப்ட் பண்ண முடியும். அப்போ லேமன் பிரதர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அவங்க பணம் எல்லாமே காலி. எஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனிக்கு கொடுக்குற லோன்னால தான் பேங்க்குக்கு இன்கம் வருது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வாங்கின பணம் இல்லை இன்ட்ரெஸ்ட்டு கம்பெனி ரீபே பண்ணலை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்னால த லோன் ப்ரொவைட் பண்ணது அவங்களுக்கு ரீபே ஆகலை. அதனால அவங்க கிட்ட பணமே இல்லை, பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது யூஎஸ்ல ரொம்ப பாப்புலரான பேங்க். அதனால இந்த இன்சிடென்ட் இந்தியன் மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ணுச்சு, சின்ன சின்ன கண்ட்ரிஸும் அஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா பொதுவாக நம்ம எப்போ இம்போர்ட் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணாலும் வேற கண்ட்ரீஸ்ல இருந்து கமோடிட்டியை எடுத்துட்டு வருவோம். டிரான்சாக்ஷன்ஸ் டாலர்ஸ்ல தான் நடக்கும். அப்போ அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் அவங்க கோல்டு ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து பணமாக்க நினைச்சாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பணம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லா ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கொரோனா டைமில் நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரொம்ப ஹையாக இருந்தது. ஆனால் கொரோனா டைமில் ரொம்ப டவுனாக இருந்துச்சு. ஏன் திடீர்னு இப்படி ஆச்சு? ஏன்னா பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் அவங்க அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஏன் வித்ட்ரா பண்ணாங்க? ஏன்னா இந்த டைமில் மார்க்கெட் ரொம்ப ரிஸ்கில் இருக்குது. ஸோ அதனால அவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப்னு நினச்சாங்க. அதனால அவங்க அமௌண்ட்டை எடுத்து கோல்டு சில்வரில் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. இதனால கோல்டோட விலை 59,000, அப்புறம் சில்வரோட விலை 70,000க்கு மேலன்னு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அந்த டைம்ல கோல்டு விலை ரொம்ப அதிகமா இருந்தது. கோவிடுக்கு அப்புறம் மார்க்கெட் மறுபடியும் ஹெல்த்தி ஆச்சு, எல்லார்கிட்டையும் பணம் இருந்தது, சிச்சுவேஷன் ஸ்டேபிள் ஆச்சு, மார்க்கெட்டும் ஸ்டேபிள் ஆச்சு. இப்போ நம்ம பணம் மெதுவாக நார்மல் மார்க்கெட், அதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் ஆகுது. அதனால நீங்க கோல்டு சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா நீங்க லாங் டேர்முக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா கோல்டு சில்வரோட விலை எப்பவும் கரெக்டானு சொல்ல முடியாது. ரீசனுக்கு ஏத்த மாதிரி அது மாறிட்டே இருக்கும். எஸ், இப்போ நம்ம தேர்ட் அசெட் ரியல் எஸ்டேட். இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அடுத்து இந்தியாஸ் பெஸ்ட்னு நினைக்கிறது ரியல் எஸ்டேட் தான். அது ரொம்ப பழைய தாட். நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ நம்ம அதுக்கு ஒரு லேண்ட் இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைப்போம். ஏன்னா அந்த லேண்ட் விலை இன்க்ரீஸ் ஆகினாலும் நம்ம அங்கே வீடு கட்டுவோம். இது எல்லாரோட வீட்லேயும் நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். அப்போ ரியல் எஸ்டேட் எப்போ சரியாக ஆகணும்னா நம்ம ஒரு 1 crore இன்வெஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஒருவேளை உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இல்லைனா வேற பெரிய பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது இருந்தால் தான் விலை அதிகமாகும். இல்லைனா ரொம்ப ஸ்லோவாக தான் உங்கள் லேண்ட் வேல்யூ அதிகமாகும். 1 crore இருந்து 1 crore 10 lakh இல்லை 1 crore 20 lakh அவ்வளோதான் ஆகும். இதுதான் நடக்கும். நம்ம ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் உடனே இன்க்ரீஸ் ஆகணும்னு நம்ம நினைப்போம். ரொம்ப ரேராக தான் அப்படி நடக்கும். சில சமயம் 5 years 10 years 20 yearsனு டைம் ஆனாலும் நம்ம ப்ராப்பர்ட்டியை கம்மி அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுற சிச்சுவேஷன் வரலாம். அப்போது நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினா கவர்மெண்ட் பக்கத்தில் கொண்டு வர ப்ராஜெக்டை பொறுத்து உங்கள் ப்ராப்பர்ட்டி விலை மாறும். ஒருவேளை 2 இல்லை 3 crores ரொம்ப அதிகமாக விலைக்கு விற்றாலும் அவ்வளோ பணம் கொடுக்க பையர் ரெடியாக இருக்கணும். உங்களால் விற்க முடிஞ்சாலும் நீங்கள் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். பையர் கிடைக்க நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசணும், புரோக்கர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போடணும். அப்போ தான் எல்லாருக்கும் உங்கள் ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சு பார்க்க வருவாங்க. அடுத்த சில பேர் சும்மா வந்து போவாங்க. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டியில் நடக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கணும். 1 lakh 2 lakh இப்படிலாம் அமௌண்ட் இருந்தால் உங்களால் நல்ல லேண்ட் வாங்க முடியாது. அட்லீஸ்ட் உங்ககிட்ட 25 இல்லை 30 lakh இல்லை 50 lakh இருந்தால் தான் உங்களால் நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போது உங்ககிட்ட நல்ல கேபிட்டல் அமௌண்ட் இருந்தால் தான் உங்களால் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்பையும் நீங்கள் அடுத்த 5 இல்லை 10 yearsக்கு அந்த அமௌண்ட்டை மறந்து போக ரெடியாக இருக்கணும். இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்து ஃபோர்த் அசெட் டெப்ட் செக்யூரிட்டி. இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம அமௌண்ட் கடன் வாங்குறத பற்றி நினைப்போம். இப்போ இது கடன் வாங்கின மணியாக செக்யூர் பண்ணுற மாதிரி. இப்போ உங்கள் எல்லாருக்கும் லோன் பற்றி தெரியும். நீங்கள் ஒருத்தருக்கு லோன் கொடுத்தா உங்களுக்கு திரும்ப அந்த பணம் வரும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பணம் சேர்ந்து வரும். கரெக்ட்? டெப்ட் செக்யூரிட்டிஸில் என்ன நடக்கும்? சொல்லப்போனால் செக்யூரிட்டிஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. டெபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ், PSU பில்ஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸ் இப்படி நிறைய இருக்குது.
இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், அங்க இங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். நான் டிபென்ச்சர்ஸ் பாண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டிபென்ச்சர்ஸ்னா என்ன? முதல்ல நம்ம நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் பாண்ட் பத்தி பார்ப்போம். ஒருவேளை உங்ககிட்ட நல்ல growth ஓட ஒரு கம்பெனி இருக்கு, வேற ஒருத்தர் கிட்ட நிறைய பணம் இருக்குன்னா அவரோட பணத்தை 10% ஆனாலும் இன்ட்ரெஸ்டோட நீங்க தான் கடன் வாங்கலாம். ஒருவேளை 10 crores கடன் வாங்கினா நீங்க எல்லா இயரும் 1 crore rupees கட்டணும். அவர் கொடுத்த அமௌண்ட்டை 10 yearsல ரீஃபண்ட் பண்ணணும். அப்போ 10 yearsல இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ல உங்களுக்கு கேபிட்டல் அமௌண்ட் வந்துடும். அதாவது ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 1 crore கிடைக்கும். அப்போ 10 yearsல உங்களுக்கு உங்க பணம் கிடைச்சிரும். சரி, 10 yearsக்கு அப்புறம் அவர் உங்க பணத்தை திரும்ப தருவாரு. இதுதான் நான் கன்வென்ஷனல் டிபென்ச்சர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்ல நடக்கும். இப்போ அடுத்து பார்ட்லி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் அண்ட் பாண்ட். இதுல நீங்க யாருக்காவது 10 crores கொடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி ஆனுவலா தான் கொடுப்பாங்க. ஆனா 10 yearsக்கு அப்புறம் 5 crores உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க. மீதி 5 crores அந்த வேல்யூக்கு ஈக்குவலா ஷேர்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். இதுல நீங்க 10 crores யாருக்காவது கொடுத்தா அவர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாரு. ஆனா 10 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் தர மாட்டாரு. அந்த வேல்யூக்கு கம்பெனிக்கு ஷேர்ஸ் தருவாரு. இப்படிதான் டெப்ட் செக்யூரிட்டிஸ் ஒர்க் ஆகும். இப்போ யாரெல்லாம் டெப்ட் செக்யூரிட்டிஸ் எடுக்க முடியும்? 2 பேரால தான் முடியும். ஒன்று கவர்மெண்ட், இன்னொன்று கார்பரேட் ஸ்ட்ரக்சர், அதாவது பிரைவேட்டாக ஒர்க் பண்ணுற எம்என்சிஸ். அதில் நீங்கள் யாரை ப்ரிஃபர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ கார்பரேட் உங்களுக்கு அதிக ரேட் கொடுப்பாங்க, ஆனால் கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கம்மி ரேட் தான் கொடுப்பாங்க. அப்போவும் நீங்கள் கவர்மெண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா கம்மியாக பணம் தந்தாலும் உங்கள் பணத்தை எடுத்து கவர்மெண்ட் எங்கேயும் ஓடாது, உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகாது. எஸ், அது உண்மைதான். கார்பரேட்ல உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. அதனால உங்க பணத்தை சேஃபா இன்வெஸ்ட் பண்றது தான் நல்லது. அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் அசெட். உங்க எல்லாருக்கும் இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு கம்பெனிக்கு பணம் கொடுப்பீங்க, அந்த கம்பெனி சில ஃபண்ட் மேனேஜர்ஸை ஹையர் பண்ணுவாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் நல்லா ரிசர்ச் பண்ணி உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு NAV கிடைக்கும், அதாவது நெட் அசெட் வேல்யூ. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க 2 waysல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஒன்று லம்சம் அமௌண்ட், இன்னொன்று SIP, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். SIPயில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 2000, 3000 இல்லை உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி சாய்ஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக்ஸ், ஹவுசிங் ஸ்கீம்ஸ், NBFC, இப்படி எது சூட் ஆகுதோ அதெல்லாம். இப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், மணி மார்க்கெட்ஸ், இல்லை டெபென்ச்சர்ஸ், அப்புறம் பாண்ட்ஸ், இப்படி எல்லாம் இருக்கும். இப்போ அவங்க அதுக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க. XYZ கம்பெனிஸில் ஃபியூச்சரில் எந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கி அதோட நெட் அசெட் வேல்யூவை சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ரொம்ப நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. உங்களோட கொஞ்சம் பணத்தை நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற அசெட் ஸ்டாக் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், இப்படி இதுக்கு நிறைய நேம்ஸ் இருக்கு. அதாவது ஒரு ஷேரை வாங்குறது, விற்கிறது, இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிற இடம். இப்போ ஒரு கம்பெனி ஃபியூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதோட நெட் ஒர்த் வேல்யூ 50 crores. நான் அந்த கம்பெனியில் 15 crores இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஆனால் 6 monthsக்கு அப்புறம் ப்ராஃபிட் லாஸை கால்குலேட் பண்ணும்போது கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. மார்க்கெட்டுக்கு உள்ளே வரும்போதே நான் ரிவார்ட்ஸை மட்டும் இல்லை, லாஸ் ஆகிற ரிஸ்க்கும் நினச்சி தான் உள்ளே வரணும். எஸ், நம்ம இதெல்லாம் யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ எனக்கு ப்ராஃபிட் வர சான்ஸ் இருக்குன்னா லாஸும் வரலாம். நான் ப்ராஃபிட் பற்றி மட்டும் நினைக்கக்கூடாது, லாஸையும் தாங்கிக்கணும். இது தவிர வேற ஆப்ஷன்ஸ் இல்லை. இப்போ ஸ்டாக்ல பொதுவாக 2 types ஆஃப் பீப்புள் இருக்காங்க. புல்ஸ், இவங்க எப்பவும் ஷேர்ஸ் வாங்கி ஏர்ன் பண்ண நினைப்பாங்க. அடுத்து பியர்ஸ், எப்பவுமே ஷேர்ஸை விற்று ஏர்ன் பண்ண நினைப்பாங்க. இதுதான் பொதுவாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. நாம இனி வர போகிற லெக்சர்ஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் ஒரு கம்பெனி வருது, அவங்க கோல்ஸ் என்ன மோட்டிவ், ஒரு கம்பெனி உள்ளே வருது, நீங்கள் வரீங்க, நான் வரேன், இதுக்கெல்லாம் என்ன ரீசன், இதெல்லாம் பற்றி நம்ம லெக்சர்ஸில் பார்க்க போகிறோம். நான் அடுத்த அசெட் பற்றி சொல்கிறேன், அதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட். இது நம்ம ஷேர் மார்க்கெட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த இண்டெக்ஸ் வேர்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இது பெஞ்ச் மார்க் இண்டைசஸ்.
ஒருவேளை நாளைக்கு நீங்க மார்க்கெட்டுக்கு உள்ள போன அப்புறம் உங்ககிட்ட யாராவது மார்க்கெட் பத்தி ஆப்ஷன் கேட்டா நீங்க ஒரு கம்பெனியை வச்சு மார்க்கெட் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு கம்பெனி சரியா இல்லைன்னா மார்க்கெட்டும் சரியா இருக்காது. இது ஜட்ஜ் பண்றதுக்கு சரியான வழி இல்லை. இதை சரியா புரிஞ்சுக்க மார்க்கெட்ல இருக்கிற பெரிய ஆளுங்க அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணப்ப இண்டைசஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது டாப்ல இருக்கிற செக்டார்ஸ், ஃபார்மா, ஐடி, பேங்கிங், எம்சிஜிஸ், அதுக்குள்ள குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ்ல ஸ்ட்ராங்கா எப்பவுமே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே எடுத்து இண்டைசஸ்ல போடுவாங்க. ஓகே, பொதுவா எப்போ கம்பெனியோட பிரைஸ் அதிகமாகும்? அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது, அவங்க டிமாண்ட்ஸ் அதிகமாக வரும்போது. இந்த மாதிரி தான் இண்டைசஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி தான். நான் ஒருவேளை என்னோட சொந்த இண்டெக்ஸ் ஃபார்மை பண்ணேன்னா என்னோட இண்டெக்ஸில் நான் ஒரு கம்பெனி மட்டும் எடுக்க மாட்டேன். நான் வேற செக்டார்ஸில் இருக்கிற நிறைய கம்பெனிஸ்லாம் எடுப்பேன். இப்போ அதே மாதிரி தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நடக்கும். 2 இண்டைசஸ் இருந்தால், அதாவது முக்கியமான 2 எக்ஸ்சேஞ்சஸ், ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது ரொம்ப பழசு, இதோட ரெப்ரசன்டேட்டிவ் சென்செக்ஸ். செகண்ட் என்எஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதோட ரெப்ரசன்டேட்டிவ் நிஃப்டி 50. சென்செக்ஸில் டாப் 30 கம்பெனிஸை எடுப்பாங்க, நிஃப்டியில் டாப் 50 கம்பெனிஸை எடுப்பாங்க. இப்போ ஒருவேளை நான் நிஃப்டி 50ஓட இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா எல்லா 50 கம்பெனிஸ்க்கும் ஒரே வெயிட்டேஜ் இருக்கணும் அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் வேற வெயிட்டேஜ் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான். அந்த ஃபார்முலாஸ் பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ ரிலையன்ஸ்க்கு இண்டைசஸில் அதிகமாக வெயிட்டேஜ் இருக்குன்னு வைங்க. என்கிட்ட 10 lakhs இருக்கு, அதோட வெயிட்டேஜ் 15%, அதனால நான் 15% ரிலையன்ஸில் அலோகேட் பண்ணுவேன். அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், நான் அங்கேயும் கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இதே மாதிரி நான் கொஞ்சமாக வேற கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் ப்ராஃபிட்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு. எஸ், எப்படி கால்குலேட் பண்ணுறது? அது இண்டைசஸ் பொறுத்து. இண்டைசஸ் அதிகமாக ஆனால் ஸ்டாக் ப்ரைஸஸும் அதிகமாக ஆகும். உங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற வேல்யூவும் அதிகமாகும். இதுதான் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஓகே, இன்னைக்கு லெக்சரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற சில அசட்ஸை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.